வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி வந்திருக்கேன். உங்கள் பிக் பாஸ் திவாகர் திருவொற்றியூரில் பட்டினத்தார் கோயிலுக்கு வந்தேன். போன வாரம் வடிவுடையம்மன் திருக்கோயிலுக்கு ஆத்தால தரிசனம் செஞ்சுட்டு போனேன். இந்த வாரம் பட்டினத்தார், ஓகேங்களா, பட்டினத்தாரை தரிசனம் செய்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் பார்த்தீங்கன்னா ஒரு புனித தலம். திருவொற்றியூரில் 60 சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடம். ஓகேங்களா, திருவொற்றியூரில் 60 சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப, இந்த மாதிரி ஒரு தளத்தில் பிறக்கிறதும் சரி இறக்குறதும் சரி, அந்த மனிதர்கள் புண்ணியம் செஞ்சவங்க. திருப்பி சொல்ல வரேன், கோயில் நகரம், தஞ்சாவூர் மதுரையெல்லாம் கோயில் நகரம் சொல்லுவாங்க. அது மாதிரி திருவொற்றியூர் மக்களோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், கோயில் நகரங்கள் அதிகம் நிறைந்த இடமா சென்னையில் திருவொற்றியூர் இருக்குது. ஸோ 60 சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பட்டினத்தார்கிட்ட மனசார வேண்டிட்டு, ஓகேங்களா, போகிறதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவாக பட வாய்ப்பு வந்திருக்கு. ஓகேங்களா, ஹீரோவா உங்கள் நடிப்பு அரக்கனை எவ்வளவோ ட்ரோல், எவ்வளவோ கேலி கிண்டல் அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு பிக் பாஸ் போனோம். பிக் பாஸ்ல இருந்து இப்போ திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. இதில் எப்பயுமே பார்க்காத ஒரு புது கோணத்தில் நீங்கள் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டாரை நடிப்பு அரக்கனா பார்ப்பீங்க. ஓகேங்களா, வித்தியாசமான கோணத்தில் நடிப்பு அரக்கனோட அசுரத்தனமான நடிப்பை வெள்ளித்திரையில் கண்டு நீங்கள் ரசிக்க போகிறீங்க. இதை நான் அப்டேட் நான் இனி வர்ற காலங்களில் நான் கொடுக்குறேன். எப்படி பராசக்தி படம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் பேசப்பட்டுச்சோ, அதே மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகியன்னா என்னோட படம் பேசப்படும். பராசக்தியில் சிவாஜி கணேசன் சார், நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் முக அமைப்பு சிவாஜி கணேசன் சார் மாதிரி இருக்குது, நீங்கள் அடுத்த சிவாஜி கணேசனு குட்டி நடிகர் திலம்னா சொன்னீங்க. ஓகேங்களா, ஸோ 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பராசக்தி வந்துச்சோ, 50 வருஷம் கழிச்சு இன்னமும் அந்த பராசக்தி படம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பராசக்தி படமும் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி உங்கள் நடிப்பு அரக்கன், என்னோட அசுரத்தனமான நடிப்பு, நான் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நாயகனாக போகிறார் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகர். பிக் பாஸ் திவாகர் படத்தில் பார்த்தீங்கன்னா நாயகனாக போகிறோம். அது கூடிய விரைவில் நடக்க போகுது. எனக்கு இப்போ பராசக்தியில் பிடிச்ச ஒரு டயலாக் உங்கள் மக்கள் முன்னாடி பேசி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பராசக்தி மடத்தில் எஸ்கே அண்ணா, சிவகார்த்திகேயன் அண்ணா நடித்த ஒரு டயலாக்கு, கருப்பு கொடி காமிச்சா கைது பண்ணுவீங்களா? என்னோட தலை முடியும் கருப்பு தான், அதை உங்களால கைது பண்ண முடியுமா? தமிழ் வாழ்க, தமிழ் ஓங்குக, தமிழ் வளர்க. ஸோ எனக்கு பிடிச்ச பராசக்தி பட டயலாக்கை உங்க முன்னாடி நான் பேசி காட்டினேன். இப்போ உங்களுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோம், டிவிகே கட்சிக்காரங்கெல்லாம் உங்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது அவருக்காக பிரச்சாரம் பண்ணவோ இல்லை அவங்க கட்சியில் இணையத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? சார், விஜய் சாரோட ரசிகர்கள் எனக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாவேக்கா தொண்டர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அரசியலில் இறங்குற ஆசை கிடையாது. நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பிரச்சாரம் கண்டிப்பாக போக மாட்டேன் சார். ஓகேங்களா, ஸோ விஜய் சார் 50 படம் நடித்தார், பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டார், அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அது அவரோட சொந்த விருப்பம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு நல்ல வரவேற்பாகவும் போய்கிட்டு இருக்காரு. அவரோட மாநாடுமே மதுரையில் நல்ல ஒரு வெற்றி, நிறைய யங்ஸ்டர்ஸு குழந்தைங்கள். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சாருக்கு எப்படியோ விஜய் சாருக்கு எப்படியோ அதே மாதிரி எனக்கும் குழந்தைங்க எல்லாருக்கும் இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேன்ஸாக கன்வெர்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா, அது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம். பட் அரசியலுக்கோ கட்சி சார்ந்த பிரச்சாரமோ கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் சார். அதே மாதிரி பெய்டு ப்ரொமோஷன், விளம்பரங்கள் பொதுமக்கள் மத்தியில் திணிக்க மாட்டேன் சார். இந்த சினிமா வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஒரு கோட்பாடுகளோடு இருப்போம் சார். நிறைய சமூக வலைதளங்களை பார்த்துருக்கீங்களா? விளம்பரம், பெய்டு ப்ரொமோஷன், ஓகேங்களா, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய விளம்பர கம்பெனிகள் என்னை விளம்பரம் பண்ண சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. லட்சமாக காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் நடிப்பு அரக்கனா வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகரை பணத்தால் விலைக்கு வாங்க முடியாது. எந்த விளம்பரத்திலையும் மக்கள் கிட்ட, என்னை ரசிக்கும் மக்கள் கிட்ட, அப்பாவி ஜனங்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். கடைகள் ஓப்பன் பண்ணி வைக்க போகலாம் சார். ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்கிறவங்க எங்கள் கடையில் நீங்கள் இப்போ தம்பி ஒருத்தர் ஹேர் கட் கடை வச்சுருக்காரு, நீங்கள் ஹேர் கட் பண்ணிக்க வீடியோ போட்டுக்கிறேன், அதெல்லாம் ஓகே. அது ப்ரொமோஷன்ஸோடு வராது. நான் வாயை திறந்து எந்த ஒரு
விளம்பரங்களும் பண்ண மாட்டேன் சார். சார் குறிப்பாக பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ட்ரெஸ் இருக்கு இல்லையா, எல்லாருமே கொலாபரேஷன் எடுத்தாங்க. ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க, அந்த ட்ரெஸ்ஸு கடையில் திருப்பி கொடுத்துருவாங்க, இவங்க அவங்களுக்கு வீடியோ கொடுப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, ட்ரெஸ்ஸு வாங்கின கடைக்கு எல்லா காசும் திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இந்த விளம்பரம், ஏன்னா வளர்ந்து வர்ற இளைஞர்களை நம்ம ஊக்குவிக்கணும், நம்மளே ஓசியாக வாங்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திருப்பி கொடுக்கக்கூடாது. ஸோ விளம்பரம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி எனக்குன்னு கோட்பாடுகள் இருக்கா, அரசியல் வேணாம், விளம்பரம் வேணாம், நம்ம திறமையை மட்டும் மக்கள் கிட்ட காட்டுவோம். சார் மதுரையில் இருந்து விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து, சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தார். ஓகேங்களா, அவர் மாதிரி மக்களுக்கு உணவு சாப்பாடு போடுறது முடியாது சார். ஷூட்டிங்கில் வந்து எல்லாருக்கும் சமமான சாப்பாடு, சமபந்தி. ஆக்சுவலாக அது மதுரையோட பழக்கம். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எல்லாருக்கும். அவருக்கு அன்றைக்கி மட்டன் சுக்கானா எல்லாருக்கும் மட்டன் சுக்கா, அன்றைக்கி அவருக்கு மட்டன் பிரியாணினா வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சமமாக சாப்பாடு இருக்கணும். அதனால தான் நடிகர் சங்கத்திலே தொடர்ந்து தலைவராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தவர். ஸோ விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்லை சார், அது வந்து வேக்கண்டா இருக்கு. நடிகர் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஒரு என்ட்ரி இல்லை. அந்த மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மனோட அருள்னால அந்த விஜயகாந்த் சார் விட்ட இடத்த நிரப்புறதுக்கே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்திருக்கு சார். திருப்பி சொல்றேன், மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இப்போ இல்லை. விஜயகாந்த் சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், வடிவேல் சாரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி மதுரை வந்து சார். இயல், இசை, நாடகம் இதெல்லாம் ஊக்குவித்து தமிழை வளர்த்த இடம் மதுரை. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இப்படின்னு வளர்த்த இடம் மதுரை. அப்பேற்பட்ட மதுரை மண்ணிலிருந்து வந்தவர் தான் விஜயகாந்த் சார். வர்றவங்களுக்கு உணவளிக்கணும், சமபந்தி அப்படின்னு அந்த தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றிய ஒரு மனிதர். சென்னையில் வந்து தமிழ் கலாச்சாரத்தை நல்ல ஒரு மனிதர். ஆக்சுவலாக அந்த விஜயகாந்த் சார் இன்னும் அந்த பிரேமலாதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவளிக்கிறத நிப்பாட்டவே இல்லை. ஓகேங்களா, இன்னமும் அதை தொடர்ந்து விஜயகாந்த் சார் மண்டபத்துக்கு போனால் ஏதாவது உணவு இருக்கும் அப்படின்னு பொதுமக்களுக்கு சார் பசியார உணவளிக்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல, அது விஜயகாந்த் சார் கிட்ட இருக்கு. அதே மாதிரி நானும் விஜயகாந்த் சார் மாதிரி சினிமாவில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சி, சொல்ல முடியாது நாளைக்கு நம்மளே நடிகர் சங்க தலைவராக கூட ஆகலாம். யாருக்கண்டா, மதுரையிலேருந்து வந்தவர் தானே நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்தோம்னா எனக்கு இந்த கொள்கை கோட்பாட்டிலேருந்து மாற மாட்டேன். அரசியல் வேணாம், அதே மாதிரி பொதுமக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்கக்கூடாது. அனைவருக்கும் நானும் பிற்காலத்தில் நல்லா இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிசியோதெரப்பி மருத்துவர் சார் சின்ன சின்ன உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாக வந்தோம்னா மக்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உணவளிக்கிற திட்டம் அது பண்ணுவேன்றது நான் உறுதிமொழி அளிக்கிறேன் சார். கண்டிப்பாக அடுத்த விஜயகாந்த் சார் மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, விஜயகாந்த் சார் மாதிரி ஓரளவு உடல் அமைப்பு கொஞ்சம் ஆள் பாடியாக தான் நான் இருப்பேன். பார்க்குறவங்களாம் நிறைய பேர் விஜயகாந்த் சார் அந்த மாதிரி, சரத்குமார் சார் விஜயகாந்த் சார் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹீரோ பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி சார், விஜயகாந்த் சார் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆள் பாடியான ஆட்கள் தானே சார். எல்லாருமே நம்ம சவுத் சைட்லேருந்து வந்தவங்க தான். சரத்குமார் சார் கூட நம்ம சவுத் சைட்லேருந்து வந்தவங்க தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவாக நீங்கள் வந்து மக்கள் மனசில் ஆக்சுவலாக கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லவில்லை. நிறைய பேர் சொன்ன மக்களோட கருத்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாக வள வந்து மக்களுக்கு உதவி செய்யணுன்றது தான் என்னோட ஆசை சார். மதுரையிலேருந்து வரன்றீங்க, இப்போ வடச்சென்னையில் வந்துருங்க. வடச்சென்னை இப்போ வெற்றிமாறன் சார் படம் வந்துருங்க, அந்த மாதிரி படத்தில் நீங்கள் நடிப்பீங்களா, இல்லை அந்த மாதிரி சான்ஸ் கேட்பீங்களா சார்? கண்டிப்பாக சார். வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகேங்களா, மதுரையிலிருந்து வந்து வெற்றிமாறன் சார் படத்தில் வடசென்னை 2 எடுத்தாருன்னா நான் கண்டிப்பாக அதில் முக்கிய பங்கு வகிப்பேன் சார். ஏன் நம்மளை ஹீரோ வச்சு கூட பண்ணலாம், யாருக்கண்டா. நான் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வெற்றிமாறன் சார் படத்துக்காக ரொம்ப வாய்ப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. ஓகேங்களா, அவர் எடுக்கிற படங்கள் ஆடுகளமாக இருக்கட்டும், இந்த எஸ்பெஷலி வடசென்னை 2ல் வந்து கண்டிப்பாக நம்மளோட பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் சார். சார் நீங்கள் எல்லாம் கேட்டீங்க பத்திரிக்கையாளர், நீங்கள் எப்போ பிக் பாஸ் போகிறீங்க? ஒரே வருஷத்தில் பிக் பாஸ் போயிட்டு வந்தேன். பிக் பாஸில் போய் ஒரு மெயின் கண்டென்ட்டாக இருந்தோம். ஒன்று நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு அலைகள் வந்துக்கிட்டு இருக்கு. வட சென்னை மதுரைக்காரை வந்து வடசென்னை கலாச்சாரமே வித்தியாசமாக இருக்குது சார். இங்கே இருக்கிற அந்த மீன் வாசம், ஓகேங்களா, அந்த கடலை ஒட்டி இருக்கிற ஏரியா, மக்கள் வந்து அந்யோன்யமாக பழகிக்கிறது, ஓகேங்களா, அதில் வெறுப்புகள், அதுக்கு சண்டைகள், சச்சரவுகள், பகை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக மதுரை கதையை வச்சு எடுத்தோம்னா பயங்கரமாக வரும். அதுக்கு ஈக்குவலாக வடசென்னை கதைகளும் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய முத்திரை பதிச்சுக்கிட்டு இருக்கு. வடசென்னை பற்றிய கதைகள் வந்து ஒரு பெரிய முத்திரையாக பதிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, மக்கள் மத்தியில். அப்படி இருக்கிறப்ப வடசென்னை 2ல் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணுவேன். வெற்றிமாறன் சார் வாய்ப்பு கொடுத்தாருன்னா நான் வடசென்னை 2ல் கண்டிப்பாக கதாநாயகனோ அல்லது செகண்ட் ஹீரோவோ என்ன கேரக்டர் கொடுத்தா அல்லது கேரக்டரோட கண்டிப்பாக அதில் நல்லா நடிச்சு காமிச்சு மக்கள் முன்னாடி என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை சீரும் சிறப்புமாக பண்ணணும்னு ஒரு ஆசை சார். இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகிருக்கும், அடுத்து 3 படங்களில் செகண்ட் ஹீரோ மாதிரி ட்ராவல் வரோம் சார், ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி.
பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் பேசியிருக்காங்க. பார்ப்போம் எது கிளிக் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியல சார். இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. ஷூட்டிங் அநேகமாக ஏப்ரல் மே அந்த மாதிரி டைங்களில் தான் ஷூட்டிங் இருக்கும். அந்த ஷூட்டிங்க்கு அப்புறம் இன்னும் ஒரு படங்கள் ஒரு வருஷத்தில் நம்ம படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் சார். அதாவது வரவேற்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு மக்கள் இடையில. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் இளைஞர்கள்லாம் ரொம்ப ரசிக்கிறேன். என்னோட ப்ளஸ் பாயிண்டே 2K கிட்ஸ் தான் சார். குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம் சார். ஓகேங்களா, குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். என்னைக்கு குழந்தைங்களையும் குடும்ப ஆடியன்ஸையும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னைக்கு நம்ம இவங்களை, ஏன்னா தேட்டர் ஆடியன்ஸ் என்கிட்ட ஒரு டேரக்டர் சொன்ன விஷயம் சார், தேட்டரில் போய் படம் பார்க்குறது யங்ஸ்டர்ஸ்னால தான், இளைஞர்கள்னால தான். அந்த இளைஞர்கள்லாம் உங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஹீரோவாக நடிச்சிங்கன்னா உங்கள் படம் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகும், வெற்றி படமாக தான் ஆகும் அப்படின்னு நிறைய டேரக்டர் சொன்னாங்க. நான் கூட இதை யோசிக்கலை. தேட்டர் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னாரு. இப்போ டிவி ஆடியன்ஸு, சீரியல் ஆடியன்ஸு, சோசியல் மீடியா ஆடியன்ஸு அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேட்டர் ஆடியன்ஸ் ஜாஸ்தின்றாங்க. இப்போ பிக் பாஸ் போய் நம்ம எல்லா ஆடியன்ஸையும் பிடிச்சிட்டோம். டிவி ஆடியன்ஸையும் பிடிச்சாச்சு, சோசியல் மீடியா ஆடியன்ஸையும் பிடிச்சாச்சு, தேட்டர் ஆடியன்ஸையும் பிடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு திருமணம் நீங்கள் போயிட்டு வந்துன்றீங்க. இப்போ நிறைய ஹீரோயின் இருக்காங்க. அந்த மாதிரி எந்த மாதிரியான ஹீரோயின் மாதிரி அமைப்புள்ள பெண் உங்களுக்கு அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கா சார், திர்ஷா மேடம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலில் படிக்கலேருந்தே திர்ஷா மேடம் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. திர்ஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். தமன்னா மேடம் ரொம்ப பிடிக்கும். திர்ஷா மேடம் அவங்களுக்கே ஒன்று திருமணம் நான் அவங்கள விட சின்ன பையன் சார். என்னோட வயசா சார்? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. நிறைய சமுதாய ஊடகங்களில் என்னை பற்றி தவறுதலா சார், என்னோட பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1988 தான் நான் பிறந்தேன். ஈவன் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனை விட நான் கொஞ்சம் இளமன் வைங்களேன். அவங்கெல்லாம் என்ன இப்போ அவங்க செட்டு சதீசனாலும் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். என்னோட 10th மார்க் ஷீட்டு, என்னோட ஐடி ப்ரூஃப்லாம் இப்போ காட்டலாமா? என்னோட ப்ரூஃப்லாமே நான் சப்மிட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் 10th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா, என்னோட படித்த கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க மதுரையில், என் கூட படித்தவங்க, காலேஜ் மேட்ஸ், எங்கள் பிரின்சிபல்ஸு. நான் 17 வயசில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். என்னோட ப்ரொஃபஸர்ஸ்க்கு தெரியுங்களா, அவங்க என்னோட சீனியர். என்னோட மெச்சூர் லெவலில் அவங்களாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வராங்க. நான் பிறந்த வருடம் 1988 சார். இப்போ திர்ஷா மேடமோட அலைப்படம் வந்துச்சுல, அதெல்லாம் வர்றப்பல நான் 10th தான் படித்தேன் சார், 2003. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன். ஸோ நாங்கள் இப்போ என்னன்னா எங்கே ஹீரோ ஆயிடுவோன்ட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க சார். அதனால் இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃப்பை பற்றி தப்பாக கிளப்பி விட்டு வேணும்னே ஏஜ்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரொமான்ஸ் ரீல்ஸாக பண்ணியிருக்கோம். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். காலேஜ் கேர்ள்ஸ்க்கோ, ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கோ, பசங்களுக்கோ, குடும்பம், நம்ம அதை கள்ளங்கப்படம் இல்லாமல் பண்ணுறோம். அது எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ எங்கே ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ்னு ஒரு ஹீரோவாக வந்துடுவானோ அப்படின்ட்டு கொஞ்சம் கூட வேணும்னே இந்த மாதிரி வயசை கிளப்பி விடுறாங்க சார். சார் இப்போ நீங்கள் நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டீங்க. நல்லா அவங்க தெரியாத ஆளே இல்லை. பெண் ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு பெண் ரசிகர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா? சார், நம்ம தமிழ் பெண்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. பிடிச்ச பையனாக இருந்தாலும் உடனே போய் ஐ லவ் யூ யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை பார்க்கணும், பழகணும், பேசணும், பார்ப்போம் சார். ஆக்சுவலாக சார் கேட்டாப்புல நம்மளுக்கும் 30 வயசை தாண்டிடுச்சு. இனிமேல் அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ வீட்லேயே சில நேரங்களில் எங்கள் அம்மா வெறுத்து போய் சொல்லுவாங்க, உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ செஞ்சுக்கப்பாங்க. ஸோ நம்ம ரசிகையே நம்மளை பற்றி புரிஞ்சவங்க, நல்லவங்க ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் பண்ணிடுவோம் சார். இப்போ நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க. இப்போ ஆக்ஷன்லாம் எப்படி, ஆக்ஷன் மூவிலாம் நடிச்சீங்கன்னா எப்படி மற்ற ஹீரோக்கள் மாதிரி போயிட்டு இருக்குமா, இல்லை நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுங்க? ஆமாம் சார், நான் சில சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நம்ம தெலுங்கு ஹீரோ பாலையா சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கையை காமிச்சாருன்னா ட்ரெயின் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்பைடர்மேன் மாதிரி நிறைய டூப்பு போட்டு ஜம்ப் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய, நான் சாரை தப்பாக சொல்லவில்லை. ஸோ அந்த மாதிரி நடிக்க ஆசை கிடையாது எனக்கு. நம்ம கமலஹாசன் சார் நடிப்பார் வாருங்க, உடம்ப வருத்தி கலைஞன் இல்லையா, சிவாஜி கணேசன் சார். சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் கமலஹாசன் சார். கமலஹாசனுக்கு அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கும்னு எனக்கு ஆசை சார். ஸோ நம்மளும் உடம்ப வருத்தி டூப்பு போடாமல் ஃபைட்டு எல்லாமே பண்ணி, ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்மளையே இயற்கையாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை சார். சார் இப்போ நான் ஹீரோ ஆகக்கூடாது அப்படின்ட்டு நம்மளை பற்றி நிறைய வதந்திகளை கிளப்பி விட்டு நம்மளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க சார். ஓகேங்களா, அந்த ஹீரோவாக நடிக்கிறதுக்கு எல்லா தகுதிகளும் நம்மளுக்கு இருக்குது, எல்லா குவாலிட்டியும் இருக்குது. வேணும்னா ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம எஸ்டிஆர் இருக்கார் இல்லையா, அண்ணா சிம்பு அண்ணாவோட ஒரு படத்தோட மன்மதன் படத்தில் ஒரு சீன் நடிச்சு காட்டுறேன். அது எப்படி என்னோட நடிப்பை அசுரத்தனமாக வெளிப்படுத்திருக்கின்றதை மட்டும் பாருங்கள் சார்.
சும்மா ரோஜா பூ மாதிரி என்னோட காதலை வளர்த்தேன். ஆனா அது அப்படியே வேரோட பிடுங்குறப்ப அந்த ரோஜா பூல இருக்க முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தா 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 ரத்தம் குத்தி 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 ரத்தா 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 ரத்தம். சிம்பு நான் வந்து வல்லவன் படத்துல பேசின ஒரு டயலாக் வந்து பண்ணி காட்டுறேன் சார். டெய்லி தூங்குறப்ப என் கனவுல நீ வந்துட்டேன்னு வச்சுக்க, அந்த கனவுல கூட உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணல. டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே அந்த சின்ன கேப்ல கூட உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணல. அப்படியே காலையில வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போவேனா அந்த சின்ன கேப்ல கூட உன்னை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணல. சும்மா டீச்சர் பாடத்தை நடத்துறப்ப டீச்சரை மட்டும்தான் நான் கவனிப்பேன். உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா உன்னை லவ் பண்ணல. சும்மா ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஜம்முன்னு ஜூம்முன்னு சீக்கிரம் வீட்டுக்கு போயிரு. ஏன்னா அந்த கேப்பில் கூட அவனை பற்றி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அவனை லவ் பண்ணல. டெய்லியும் சும்மா தூங்குறப்போ கொரட்டை விட்டு ஜம்முன்னு ஜும்முன்னு ரிலாக்ஸாக தூங்குவேன். ஏன்னா அவனை லவ் பண்ணல. ஏய், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன்டி. ஆனால் நான் ஒன்றை லவ் பண்ணிட்டேன். மற்ற ஆம்பளைங்க மாதிரி தண்ணி அடிச்சுட்டு தாடி வச்சுட்டு ஊர் சுத்தி நினைச்சா கிடையவே கிடையாது. சிங்காண்டி.